Hello friends, welcome back to Wonder Pauline Vlogs. இன்னைக்கு அரச இலையை வச்சு கொழுக்கட்டை பண்ண போறோம். இது நம்மளுடைய பாரம்பரிய உணவு தான். இது ரொம்ப வாசனையாகவும் டேஸ்டாவும் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கப்பில் ஒரு கப் எடுத்து கடலை பருப்பை ஊற வச்சிருக்கேன். 1 மணி நேரம் ஊறினா போதும். குக்கரில் சிறிதளவு உப்பு போட்டு 4 விசில் எடுத்துக்கணும். அதே கப்பில் 3 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துக்கலாம். சுட சுட தண்ணியை இதோடு கூட சேர்த்து கலந்துக்கலாம். அப்போ தான் மாவு வேகும், கொழுக்கட்டையும் சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கை வச்சு பிசையாதீங்க, ஸ்பூன் வச்சு பிசைங்க. பக்குவத்தில் மாவை பிசைஞ்சுக்கணும், ஒட்டக்கூடாது கையில். ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டை மாவு இந்த பதத்தில் இருக்கணும். தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. 1 கப்பு வெல்லம், 2 ஏலக்காய் பொடிச்சது, 10 முந்திரி பருப்பு சிறிதாக கட் பண்ணியிருக்கேன், 1/2 கப்பு தேங்காய். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். கடலைப்பருப்பு வெந்துருச்சு, கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருந்தோம். இதோடு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். துளியோடு உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் இது காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஊற விட்டுறணும் ஒரு 10 நிமிஷம். வெல்லம் நல்லா தேங்காயோடையும் கடலைப்பருப்போடையும் மிக்ஸ் ஆகிருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், ஈவனாக இருக்கும். இட்லி பானையில் 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். ஃப்ரெண்ட்ஸ், அரசிலையை எடுத்துக்கிட்டு தேவையான அளவு மாவு வச்சு ஈவனாக தட்டணும். ஒரு பக்கம் தடிமனாகவும் இன்னொரு பக்கம் ஒல்லியாகவும் இருந்தால் கொழுக்கட்டை டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ ஈவனாக தட்டணும். கை வச்சு கொஞ்சம் தண்ணி தொட்டு தட்டினால இந்த மாதிரி அருமையாக வந்துடுது. இப்போது இதில் 1 ஸ்பூன் தேவையான அளவு, மடிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு இதில் வச்சு இப்படி மடிச்சுக்கணும். இந்த எட்ஜஸ்லாம் நல்லா அமுழ்த்தி விட்டுக்கணும். வெளியில் கொஞ்சம் வருது பாருங்கள், அதெல்லாம் எடுத்துடலாம். ஆனால் இந்த மாவு மட்டும் 2 ஒட்டுற மாதிரி வச்சுக்கணும். இதே போல் எல்லா அரச இலைகளையும் நம்ம செஞ்சு வச்சுக்க போகிறோம். நான் இப்போது அரச இலை ஷேப்லேயே ஒரு கொழுக்கட்டை பண்ண போகிறேன். முதல்ல இலையில் மாவு வச்சு தட்டிட்டு பூரணம் வச்சுட்டு மேலே ஒரு இலையை வச்சு மூடினா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஒன்று சாப்பிட்டா கூட வயிறு நிறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் இட்லி தட்டில் எடுத்து அடுக்கிக்கலாம். தண்ணி நிறைய கொதிச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் இது சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்கும், சீக்கிரமும் வேலை ஆகிடும். இப்போ இந்த மோல்டில் வச்சு பண்ணலாம். கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். அந்த மோல்டில் அரிசி மாவு எடுத்து ஒரு கோட்டிங் ஃபுல்லாக இதில் அப்ளை பண்ணிடலாம். நடுவில் கொஞ்சம் இந்த பூரணத்தை வச்சுட்டு மேலே அரிசி மாவு வச்சு மூடிடலாம். இந்த மோல்ட்லேருந்து வெளியில் எடுத்தால் இந்த மாதிரி ஷேப்பு கிடைக்கிது. இதே போல் உங்களுக்கு எத்தனை வேணுமோ செஞ்சுக்கலாம். நெய் தடவிக்கோங்க, இல்லை எண்ணெயும் தடவிக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த மோல்டு ஒரு குமிழ் மாதிரி அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி எடுத்த உடனே வந்துடும். ஒரு பக்கத்தை இப்படி எடுத்துடணும், அப்புறம் இன்னொரு பக்கத்தையும் எடுத்துடணும். இது பிரிக்கிற மோல்டு தான். சூப்பராக இருக்குது பாருங்கள், கடையில் வாங்குகிற மாதிரியே கொழுக்கட்டை. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. சூப்பராக வெந்துடுச்சு கொழுக்கட்டை. எல்லாத்தையும் எடுத்துடலாம் வெளியில். நல்ல வாசனை வந்துச்சு, இலை வாசனை. அருமையான ஹெல்த்தியான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம பாரம்பரியமான பலகாரம். அந்த காலத்தில் விதவிதமாக ஸ்வீட் இருக்காது, ஆனால் இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவாங்க. உடலுக்கும் சத்து. இந்த இலையில் உள்ள மருத்துவ குணமும் இதில் சேருது. இப்போ இந்த குமிழ் மாதிரி இருக்கிற இந்த அச்சு கொழுக்கட்டையும் எடுத்து நம்ம ஆவி காமிச்சு வேக வச்சிடலாம். கொழுக்கட்டை நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை பிரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஷேப்பும் அழகாக இருக்குது, இலையோட மணமும் அருமையாக இருக்குது. இந்த ஷேப் பாருங்கள், நல்லாயிருக்கு, ஃபுல் இலை ஷேப்பு. அடுத்து இந்த குமிழ் மாதிரி பண்ணோம்ல, அதுவுமே நல்லா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் கொழுக்கட்டை செய்கிறேன். எங்கள் அம்மாலாம் செஞ்சு கொடுக்குறத சாப்பிடுவேன், ஆனால் நானாக ட்ரை பண்ணது கிடையாது. நல்லாவே வந்திருக்கு. இதனுடைய அருமையான டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாரம்பரியமான உணவை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. இந்த மாதிரி நம்ம முந்திரி பருப்பு, திராட்சை பழம் இதெல்லாம் கூட டெக்கரேட் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம குழந்தைங்க ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க.
கோதுமை புல் வளர்க்குறதுக்காக கோதுமையை இதில் விதைச்சிருந்தேன். புறா எல்லாத்தையும் சாப்பிட்டு இதை மாதிரி இறச்சி வச்சிருச்சு, சீண்டி சாப்பிட்ருச்சு. நம்மளுடைய வெந்தயக்கீரை மட்டும் நல்லா வளர்ந்துருக்கு. போட்டு 3 நாள் தான் ஆகுது, சூப்பராக வளர்ந்துடுச்சு. அதே போல் ரோஸ் வந்து நிறைய மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த உரம் போட்டோம்ல, அதனுடைய எஃபெக்ட் தான் நல்லா வந்து செடிகள் பூ கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கும் நம்ம என்ன ஸ்பெஷல் தண்ணி ஊற்ற போகிறோன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். செடிகள் நல்லா பூக்கிறதுக்கு என்ன உரம் போட்டோன்றதை போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்கை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி என்ன தண்ணி ஊற்ற போகிறேன்றதை இந்த வீடியோவில் காமிக்கிறேன். மீனை கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் இதில் ஊற்றி வச்சுருக்கேன். பீட்ரூட்டை அரிஞ்சிட்டு அதனுடைய தோல் உள்ள தண்ணியும் சேர்த்து வச்சுருக்கேன். இது நேற்று வச்சுருந்தது, மூடி போட்டு வச்சுட்டேன். இப்போ அரிசி கழுவின தண்ணியை இதோட கூட நான் மிக்ஸ் பண்ணுறேன். இந்த தண்ணியை தான் இப்போது ஒரு செடிக்கும் நான் ஊற்ற போகிறேன். புதினா வெந்தயக்கீரைலாம் இருக்குது, இதில் ஊற்றலாம். ஒரு மகு ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றணுன்னு கூட அவசியம் இல்லை. இதே போல் நான் தொடர்ந்து செஞ்சு வரதால தான் என்னுடைய கார்டன் வந்து ஓரளவு நிலச்சி நிற்கிதுன்னு சொல்லலாம். இல்லாட்டி எல்லா செடிகளுமே அடிக்கிற வெயிலுக்கு காஞ்சிரும், அதே போல் செடிகள் அழிஞ்சிரும். ரோஸ் செடிக்கும் ஊற்றிடலாம், மல்லிகைப்பூ செடிக்கும் ஊற்றிடலாம். மல்லிகைப்பூ செடி, ரோஸ் செடிகள்லாம் இதை ஊற்றும் பொழுது ரொம்ப நல்லா பூக்களை கொடுக்கும். இந்த ரோஸ் செடி நான் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன், நல்ல பூக்களை கொடுத்துட்டே இருக்குது. நானும் ட்ரிம் பண்ணி விட்டுக்கிட்டே தான் இருக்கேன். முருங்கை மரத்துக்கு இதை ஊற்றுறோம். நம்ம எல்லா செடிகளுக்குமே ஊற்றலாம். துளசி செடிக்கு மட்டும் நான் ஊற்ற மாட்டேன், மற்ற எல்லா செடிகளுக்குமே ஊற்றுவேன். மிளகா செடிக்கு ஊற்றலாம். சாதாரணமான மீன் கழுவின தண்ணி தானே நம்ம தூக்கி ஊற்ற வேண்டாம். இதில் இது மாதிரி செடிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றும் பொழுது செடிகள் வந்து நிறைய பலனை கொடுக்குது, நிறைய பூக்களை தருது. தென்னை மரத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மீன்களையே வந்து புதைப்பாங்க. கெட்டுப்போன மீனெல்லாம் குழி தோண்டி தென்னை மரம் வேரில் புதைக்கும் பொழுது நிறைய பலனை கொடுக்கும். அதே போல் நம்ம செடிகளுக்கு இந்த மீன் ஃபெர்டிலைசர் போடும் பொழுது நல்ல பலனை கொடுக்கும். செடிகள் விற்கிற நர்சரியில் போய் மீன் கழிவு உரத்தோடைய விலை கேட்டால் 150 ரூபாய் சொல்கிறாங்க. நம்ம கீழே ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செடிகளுக்கு ஊற்றும் பொழுது செடிகள் செழிப்பாக இருக்குது. நம்மளும் காசு கொடுத்து உரத்தை வாங்க வேண்டாம், நம்ம வீட்டிலே தயார் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மேலே ஒரு ஆல் பட்டன் இருக்குல்ல, அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் உடனடியாக பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.